விடிஞ்சிருச்சு காலேஜி. எந்திரிங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த மளிகை ஜாமானும் இல்லை. கடைக்கு போய் மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இந்த சமயத்தில் தூங்கிட்டு இருந்த காலுக்காக எந்திரிச்சிச்சு. கோரி, எதுக்கு காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டியா? காலேஜி, வீட்டில் மளிகை சாமான் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு கத்துறா தெரியுதா? போங்க, உடனே போய் மளிகை சாமான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வாங்க. என்னது, நான் போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? நீ வேற சும்மா இரு கோரி. போன தடவை வாங்கின மளிகை சாமானுக்கே நான் இன்னும் அந்த புறாக்கிட்ட காசு கொடுக்கல. இப்போ நான் போனேன், அந்த புறா என்னை அடிச்சே விரட்டிடும். உனக்கு வேணும்னா நீ போய் மளிகை சாமான் வாங்கிக்க. எனக்கு தூக்கம் வரு, என்னை நிம்மதியாக தூங்க விடு. பிறகு இப்படி கூறிய கோரிக்காகம் அங்கேயே படுத்து உறங்கியது. காலுஜி, உங்களெல்லாம் நம்பினா வேலைக்காகாது. நானே போய் எப்படியாவது மளிகை சாமானை வாங்கிக்கிட்டு வரேன். பிறகு இப்படி கூறிய கோரிக்காகம் லூசி புறாவோட மளிகை ஜாமான் கடைக்கு சென்றது. என்ன கோரி, போன மாதம் மளிகை ஜாமான் வாங்கிக்கிட்டு போன காலேஜி காசே தரல. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? லூசி, உன் காசை இன்னும் 10 நாளைக்குள்ள தந்துடுறோம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவைப்படுது. அதை மட்டும் நீ எடு. கோரி, உங்களெல்லாம் நம்ப முடியாது. முதல்ல நீ காசை வச்சுட்டு அப்புறம் என்ன வேணுமா கேளு. லூசி, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் 10 நாளைக்குள்ள உன் பணம் வந்துடும்னு சொல்கிறோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? அப்போனா இந்த 10 நாள் கழிச்சு இந்த மளிகை சாமானை வாங்கிக்க. இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பு. இந்த சமயத்தில் சோனா குருவி அங்கே வந்துச்சு. என்ன லூசி, எதுக்கு நீனும் கோரி அக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி சோனா குருவி கேட்டவுடன் நடந்தது அனைத்தையும் கூறியது லூசி புறா. கோரி அக்கா, லூசி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா லூசி தானா மளிகை ஜாமானை தரப்போறா. எதற்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சோனா, எங்க பிரச்சனையில எதுக்கு நீ தலையிடுற? உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பு. கோரி அக்கா, நான் ஒன்றும் உங்க பிரச்சனையில தலையிடுறதுக்காண்டி இங்க வரல. மளிகை ஜாமான் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். லூசி மேலே இருக்க கோவத்தை என் மேலே காட்டாதீங்க. லூசி, கடைசியாக ஒரு தடவை உங்ககிட்ட கேட்குறேன், உன்னால் மளிகை ஜாமான் தர முடியுமா முடியாதா? கோரி, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். முதல்ல காசை கொடுத்துட்டு பொருளை எடு. காசு இல்லைன்னா இப்போ இங்கேருந்து கிளம்பிடு. இன்று லூசி புறா இப்படி கூறியவுடன் கோரிக்காரன் கோவத்துடன் அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. காலுஜி, என்னால் தாங்கவே முடியலை. என்னோட எதிரிக்கு முன்னாடியே என்னை அவமானப்படுத்திருச்சு அந்த லூசி புறா. அந்த புறாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது. கோரி, கோரி, என்ன நடந்துச்சு? எதுவாக இருந்தாலும் பொறுமையாக என்கிட்ட சொல்லு. இப்படி காலுக்காரன் கேட்டவுடன் கோரிக்காரன் நடந்தது அனைத்தையும் கூறியது. ஓஹோ, இதுதான் விஷயமா? அந்த லூசி புறாவுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோட மனைவியே இப்படி பேசியிருக்கோம். நான் அந்த லூசி புறாவை இனிமேல் பார்த்துக்கிறேன். பிறகு கோரிக்காரன் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு லூசி புறாவின் கடையை நோக்கி இரவில் சென்றது. பிறகு தான் கொண்டு வந்த கட்டையை வைத்து லூசி புறாவின் கடையை அடித்து உடைத்தது. பிறகு கோரிக்காரன் அங்கிருந்து தங்களுடைய வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்களை தங்களுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றுச்சு. கோரி, நம்ம திட்டப்படியே லூசி புறாவை கடையை உடைச்சி மளிகை சாமானையும் திருடிக்கிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த புறா எப்படி கடை நடத்துதுன்னு நானும் பார்க்குறேன். ஆமாம் காலேஜி, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அந்த புறா நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. இப்படி நடந்ததை பார்த்து இனி எந்த பறவையும் நம்மக்கிட்ட பிரச்சனையே பண்ணக்கூடாது. இப்படியே அந்த நாள் கடந்து சென்று மறுநாள் பொழுது விடுந்துச்சு. பிறகு லூசி புறா காலையில் கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது கடை இல்லாத கண்டு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அச்சச்சோ, யார் என்னுடைய கடையை உடைத்தார்கள்? நிச்சயமாக அந்த காகங்கள் தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். இப்படி இந்த புறா சோகத்தில் இருக்கும்போது கடை உடைந்த தகவல் தெரிந்து மற்ற பறவைகளும் அங்கே வந்தாங்க. நண்பர்களே, என்னுடைய கடையை பார்த்தீங்களா? அந்த காகங்கள் தான் இப்படி செஞ்சுட்டாங்க. இனிமேல் நான் இந்த காட்டிலேயே இருக்க மாட்டேன். இருந்தேன்னா அந்த காகங்கள் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. நான் எங்கேயாவது வேற காட்டுக்கு போகிறேன். லூசி, நீ எதுக்கு வேற காட்டுக்கு போற? நாங்கள் எல்லாரும் எங்களால் முடிஞ்ச உதவியை உனக்கு செய்கிறோம் என்று கூறி அனைவரும் லூசி புறாவுக்கு சிறியதாக ஒரு கடையை வச்சு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில்
ரெண்டு காகங்களும் அங்கே வந்தாங்க. அச்சோ புறா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்படி ஒரு நிலைமை மாறும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. காகங்களே, மற்ற பறவைகளுக்கு நீங்க கொடுக்கிற தொல்லையும் தொந்தரவும் கண்டிப்பா உங்களை சும்மா விடாது. கோரி, எதிர்த்து சண்டை போட முடியாதவங்க தான் இப்படி வாயினாலேயே சாபம் விடுவாங்க. இந்த சாபமெல்லாம் பழிக்கும்னு நீ நினைக்கிற? காலுஜி, இந்த புறா சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. வாங்க, எந்த பறவையாலும் போய் வம்பளுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று கூறி இருவரும் அங்கிருந்து பறந்து சென்றாங்க. இப்படி இருவரும் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பூனை குட்டி அந்த பக்கமாக ஓடி வந்துச்சு. காலுஜி, வாங்க, கொஞ்ச நேரம் இந்த பூனை குட்டியை வம்பளுப்போம். கோரி, நீ சொல்றதும் நல்லா தான் இருக்கு. பெரிய பூனையை பார்த்தா நம்ம பயப்படுவோம். இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து இந்த பூனை குட்டி பயப்பட போகுது. ஏய் குட்டி பூனை, ஓடு ஓடு, இங்கிருந்து ஓடு, சூ சூ என்று இந்த காகங்கள் பயமுறுத்தியவுடன் அங்கிருந்த மலையின் மேல் ஏறியது அந்த பூனை. அந்த இரண்டு காகங்களும் அந்த பூனையை பயமுறுத்தியபடியே அங்கேயே சிரித்து கொண்டிருந்தாங்க. பயந்து போன பூனைக்குட்டியும் அந்த மலை மேலேயே ஏறி ஓடிக்கொண்டிருந்துச்சு. இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த பூனையின் காலப்பட்டு ஒரு பாறை கீழே விழுந்து கொண்டிருந்துச்சு. இது தெரியாமல் இரண்டு காகங்களும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிறகு அந்த பாறை இரண்டு காகங்களின் தலையில் விழுந்து அங்கேயே இறந்து போனாங்க. சிறிது நேரம் கழித்து காகங்கள் இறந்த தகவல் தெரிந்து அனைத்து பறவைகளும் அங்கே வந்தாங்க. அச்சோ, காலு கோரி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கப்பா. சோனா, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாம கெட்டது செஞ்சா அனைவருக்கும் இப்படித்தான் நடக்கும்.